கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரதாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மனிதனுடைய பாவங்களை இரதாம்பர சிவப்பு நிறத்துக்கு ஒப்பாக அவர் பேசுகிறார். இந்த இரதாம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றானது அந்நாட்களிலே அந்த பாலஸ்தீனா கடற்பகுதியிலே மூரக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மீன் இருந்தது. அந்த மீனின் குடற்பகுதியிலிருந்து இந்த சாயமானது எடுக்கப்பட்டு அது பதப்படுத்தப்பட்டு அது ஒரு விலை உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு திரவமாக இருந்தது. அந்த திரவத்தை ராஜாக்கள் மற்றும் பெரிய பிரபுக்கள் அவர்கள் அணிகிற துணிகளிலே அந்த சாயத்தை பூசுவார்கள். அந்த சாயம் பூசின உடனே அந்த துணியானது அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கும். ஒரு முறை அந்த சாயத்தை பூசின பிற்பாடு அது ஒரு நாளும் அந்த சாயத்தை என்ன சலவை செய்தாலும், எதை கொண்டு அதை கசக்கி பிழிந்தாலும் அது வரவே வராது. அப்படியாக ஏசாயா மனிதனுடைய பாவங்கள் செக்க சிவேர் என்று ஒரு இரதாம்பர சாயத்தை போல மனிதனுடைய எண்ணங்களை பிடித்திருந்தாலும் கூட அதை தேவன் அவருடைய வல்லமையினாலே, அவருடைய கிருபையினாலே ஒரு வெண் பஞ்சை போல அதை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது ஒரு பெரிய குற்ற உணர்வோடு கூட அவன் அந்த குற்ற உணர்வை சுமர்ந்தவனாக அவன் நடந்து செல்கிறான். இந்த குற்ற உணர்வு இறுதியாக அவனை கொன்று போடக்கூடிய ஒரு கொடிய நோயாக மாறும். ஆனால் தேவன் இன்றைக்கு அந்த மாதிரியான எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் அவருடைய இரு கரங்களையும் நீட்டி அழைக்கிறார். அவரிடத்துல வரும்போது அது மாறும். நம்முடைய தேவன் குற்ற உணர்வு என்ற சிறையில் வாதிக்க செய்கிறவர் அல்ல, மாறாக பரிசுத்த உணர்வு என்கிற நிறைவில் வர்த்திக்க செய்கிறவர். தேவனிடத்தில் சேர்வோம், விடுதலை பெறுவோம்.